IPL தொடரில் 42 வயதான மகேந்திர சிங் தோனி பிரமாதமாக விளையாடி வருகிறார். எதிர்கொள்ளும் சில பந்துகளில் அதிரடியாக விளையாடி அதிரன்களை சேர்த்து வருகிறார். தோனியின் ஆட்டத்தை பார்த்து பலரும் பாராட்டி வரும் நிலையில் அவருடைய நண்பரும் முன்னாள் CSK வீரருமான மேத்யூ ஹேடன் தோனியை குறித்து கூறுகையில் அவரை விட பயங்கரமான ஒரு வீரர் இருக்கிறார் என்று மற்றொரு வீரரை குறித்து புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார். பொதுவாக அந்த வீரர் சிவம் தூபாவாக இருக்கலாம் என்று பலரும் நினைப்பதுண்டு. ஆனால் அதுவும் கிடையாது. மேத்யூ ஹேடன் பாராட்டி இருக்கக்கூடிய அந்த வீரர் வெளிநாட்டை சேர்ந்தவர். அவர் வேறு யாரும் இல்லை, CSKக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணியை ஜெயிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த நிக்கோலஸ் பூரன் என்று தன்னுடைய கருத்தை வெளியேற்றினார். வெறும் 15 பந்துகளை சந்தித்த அவர் 34 ரன்களை அடித்து குவித்தார். CSKவின் கேப்டனாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி சதமடித்தாரோ அதே பாணியில் தான் ஸ்டாய்னஸும் சதமடித்து விளாசினார். இருந்தபோதும் நிக்கோலஸ் பூரனின் இந்த அதிரடியான ஆட்டமே ஆட்டத்தை முற்றிலுமாக மாற்றுது என்று கூறி நிக்கோலஸ் பூரனை குறித்து புகழ்ந்து பேசியுள்ளார். பயங்கரமான சிக்ஸர்களையும் போர்களையும் அளிக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் வேகப்பந்து வீச்சாளர்களையும் சுழற்பந்து வீச்சாளர்களையும் எதிர்கொள்ளும் திறமை படைத்த வீரர் என்று மேத்யூ ஹேடன் நிக்கோலஸ் பூரனை குறித்து புகழ்ந்து தள்ளியுள்ளார். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம்.